சென்னையை மையப்படுத்தியே விஜய் அவர்களா இருந்தாலும் சரி, புஷி ஆனந்த் அவர்களும் சரி, ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சரி, தமிழ்நாடுக்கு மொத்த கட்சி. ஆனா எல்லாருமே சென்னையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கு. அதுல ஏதாவது சூட்சம் வச்சிருக்காங்களா? நீங்க சொல்றது தவறு. ஏன்னா செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் நிற்கிறாரு. நிர்மல்குமார் ராமநாதபுரம் இல்லை திருப்பரங்குன்றம் ஏதோ அதான் நிற்கிறாரு. ஸோ அவங்கவுங்க இப்போ சென்னையிலே இருக்கிறவங்க சென்னையில் நிற்காம எங்கே போவாங்க? சொந்த ஊர் அருப்புக்கோட்டையை தேடிட்டு போனோமா, எம்ஜிஆர் போன மாதிரி, இல்லை இவங்க ஜெயலலிதா போனாங்களே ஆண்டிப்பட்டி அங்கே போனோமா? ஒரு நம்பிக்கை தரும் இல்லையா சார்? தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் தலைநகரத்தில் இருக்கிறது நல்லதுங்க. இங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்குது, இங்கே தான் சட்டமன்றம் இருக்குது, இது மாநிலத்தின் தலைநகர். இவங்கெல்லாம் இங்கே தான் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க இருக்கிறதுக்கு செயல்படுவதற்கு இதுதான் எளிதாக இருக்கும். அதனால் இதில் ஒன்றும் பெரிய சூட்சமெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன், சென்னை மாநகரத்தில் திமுக கோட்டை என்பதில் பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது. ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு 16 தொகுதியில் 8 தொகுதி ஒரு கட்டத்தில் மேக்சிமம் ஜெயித்தாங்க. அதே போல் இந்த துரைசாமி இருந்தார் இல்லையா, மேயர், அவரும் மேயராகவே ஜெயிக்க வச்சாங்க டிஎம்கே கோட்டையில். சென்னை மாநகராட்சி மேயராக ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் தான் வந்தார்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியம் வந்தாரா, அதுக்கப்புறம் துரைசாமி வந்தார்னு நினைக்கிறேன். அதனால் அதிமுக சென்னை மாநகரத்தில் இல்லைன்ற நிலைமையை எம்ஜிஆரால் கூட மாற்ற முடியல, ஆனால் ஜெயலலிதா மாற்றிட்டாங்க. சென்னை மாநகரம் தாவேகா அரசியல் கட்சி புதுசாக வந்த பிறகு பெரும் மாற்றத்துக்கு ஆளாயிருக்கு. அதுபோல் இந்த எஸ்ஐஆரில் போலி வாக்காளர்கள், செத்துப்போனவன், எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் காலியாகி சுத்தமாக இருக்குது. ஸோ சென்னையில் தாவேகா திமுகவை இணையாகன்னு சொல்லலாம். இப்போது திமுகவுக்கு இணையாக திமுகவையே மிஞ்சிற அளவுக்கு இருக்குதுன்றாங்க எல்லாரும். ஆனால் அதை நம்ம பொறுத்து தான் சொல்லணும். பட்டு சென்னை தாவேகாவின் முக்கியமான தளம், அதில் சந்தேகமே இல்லை. அதனால் பெரம்பூரில் தான் நிற்க போகிறதா பலமாக சொல்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. 234 தொகுதிக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது, தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிடும்போது அநேகமாக அடுத்த வாரத்தில் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு அவர் சுற்றுப்பயணம் தொடங்கிடுவார். இன்னொரு கேல்குலேஷன்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா சார்? இப்போ திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள மெகா கூட்டணி ஒரே சிக்கலில் இருக்குது. அதான் நீங்கள் பேசலையே. எல்லாம் திருமாவளவனை இது வரைக்கும் கூப்பிடல, அவரது செட்டில் ஆகலை. அதே போல் சிபிஐ சிபிஎம் இழுபறியாக இருந்துகிட்ருக்கு. அவங்கெல்லாம் நாங்கள் இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்ததுக்கு நீங்கள் பிரேமலதாவுக்கு கொடுக்குற மரியாதையை கூட எங்களுக்கு கொடுக்கலன்னு நொந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னாக தானே சார் எல்லாத்தையும் அதை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை 3 சுற்று பேச்சுவார்த்தை நடக்குது. சிபிஎம்மோட 6 அவங்க 10 12 கேட்குறாங்க அதிகமாக. இவங்க போன வாட்டி கொடுத்த 6 கிடையாது 4ன்னு சொல்லி இப்போ 5க்கு வந்திருக்காங்களாம். இவங்க இல்லை சிபிஐ ஒத்துக்குச்சு 5க்கு. அவங்க பாவம் நல்ல பிள்ளைங்க. ஸ்டாலின் என்ன ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி அந்த கூட்டணியே இப்போ ரொம்ப அன்செட்டில்டாக இருக்குது.